Daily. Taste the Daily. இந்த டிசிஎஸ்ல நடந்த ஒரு விபத்துன்னு தான் சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுனால மற்றவங்களுக்கும் ஒரு தைரியம் வரணும் அப்படின்றது தான் விஷயம். இதில் பெண்களை குறிப்பாக என்ன ஆயிடுது அப்படின்னா, இந்த ரேப் கேஸாக இருக்கட்டும், எந்த மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், பெண்கள் உடனே என்ன நினச்சிடுறாங்கன்னா, நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் நம்ம மேலே தப்பு விழுந்துருமோ அப்படின்றது தான். ஏன்னா நம்ம சொசைட்டியும் அப்படி தான் இருக்குது. இது வந்து ஒன்லி விமன் ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கிடையாது. ஏன்னா இதில் வந்து இது கன்வர்ஷன்ஸ் பற்றியும் நிறைய பேசியிருக்காங்க. கன்வெர்ட் பண்ணதுக்காக வந்து அவங்கள வந்து தூண்டியிருக்காங்க. அதே மாதிரி ஹிந்து மதம் ஃபாலோ பண்ணுற பெண்களை வந்து தப்பாக பேசியிருந்திருக்காங்க. வெஜிடேரியனாக இருக்கிறவங்கள ஃபோர்ஸ் பண்ணி நான் வெஜிடேரியன் சாப்பிட வச்சுருக்காங்க. ஸோ இட் ஹஸ் பீன் அ லாட். ஸோ சச் பீங் த கேஸ் வந்து இது வந்து ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்டாக நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஜஸ்ட் அ பிகினிங். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ்லையாக இருக்கட்டும், இல்லை மற்ற கார்ப்பரேட் கம்பெனிஸ்லையாக இருக்கலாம், பெண்களை வந்து எந்தெந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு ஒருத்தவங்களும் இப்போ வெளியில் வந்து பேச தான் நமக்கு உண்மை என்னன்றது புரியும். ஃபினான்ஷியல் டிபெண்டன்சி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் பெண்கள் வெளியில் வந்து வேலை செய்யறதுமா? அந்த ஃபினான்ஷியல் டிபெண்டன்சி திரும்ப வீட்டில் போய் உட்காந்து ஒரு ரூபாய்க்கும் இன்னொருத்தவங்களை எதிர்பார்க்கணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு சரி பரவாயில்ல, இதை சகிச்சுட்டு போவோம், இதை வெளியில் சொல்லாமல் இருந்தோம்னா அட்லீஸ்ட் நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும் அப்படின்ற ஸ்டாண்டு தான் பெண்கள் எடுக்கிறது. இப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், பெண்கள் வந்து வேலை செய்யறதுக்கு அவங்களுக்கான ஒரு அட்மாஸ்பியரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலன்னா, நமக்கு அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு நம்ம நல்ல படிப்பறிவு கொடுத்து அப்படியே அம்மா கல்யாணம் பண்ணிட்டு வீட்டில் வந்து பிரச்சனைனா நீ வீட்டில் இருந்துக்கோ, மாப்பிள்ளை வந்து வெளில போய் வேலை செய்வாருன்னா எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கும்? எந்த பொண்ணு ஃபேமிலியை எக்ஸ்டெண்ட் பண்ணும்? எல்லாத்தையும் நம்ம வெஸ்ட்லேருந்து கற்றுக்குறோம் இல்லையா? வெஸ்ட்லேருந்து என்னென்ன விஷயம் கற்றுக்கக்கூடாதோ அதெல்லாம் கற்றுக்கிட்டோம். அதாவது சேம் செக்ஸ்லாம் நம்ம கற்றுக்கக்கூடாத ஒரு விஷயம், அதெல்லாம் வந்து பேக் சீட்டில் போட வேண்டிய ஒரு விஷயத்தை இப்போ அது பப்ளிக்காக ஒரு பப்ளிக் டிஸ்பிளே ஆகிடுச்சு. பட் எதை பற்றி நம்ம கற்றுருந்துருக்கணும்? ஃபேமிலி சிஸ்டம் பற்றி நம்ம கற்றுருந்துருக்கணும். ஏன்னா அதுதான் நம்ம பேஸ். அந்த ஃபேமிலி சிஸ்டம் சர்வைவ் ஆகணும்னா அந்த வீட்டில் இருக்கிற பெண்ணு நினச்சா மட்டும்தான் முடியும். அப்போ அந்த பொண்ணு படித்த பொண்ணு, வேலைக்கு போகணும்னு நினைக்கிற பொண்ணு, ஃபேமிலியும் மெயின்டைன் பண்ணணும், இல்லை கரியரையும் மெயின்டைன் பண்ணணும்னா அதுக்கான சொசைட்டல் செட்டப் நமக்கு இருக்கா இல்லையான்றது தான் கேள்வி. இன்னைக்கு கண்டிப்பாக கிடையாது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் பிரியதர்ஷினி ராகுல் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் மேம், நேற்று பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவையே ஒழுக்கக்கூடிய, குறிப்பாக ஐடி செக்டரையே ஒழுக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் நடந்திருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்றது நம்ம ஒவ்வொரு டாபிக்லயுமே பேசிட்டு இருக்கோம். குறிப்பா ஐடி அப்படின்றதுல இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு நிறுவனமா பார்க்கக்கூடிய டிசிஎஸ்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நிறைய பெண்கள் இது குறித்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் கூட கொடுத்திருக்காங்க. இந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கடைசியாக ஒரு பெண் ஹெச்ஆர் மூலமாக இத்தனை சம்பவங்களும் அரங்கேறி இருக்கு அப்படின்றது இன்றைக்கு வெளிச்சமாக தெரிந்திருக்கிறது ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும். இதுல ஒரு முக்கியமான கருத்து, பெண்களுக்கு பாலியல் ரீதியான வன்கொடுமைகள் மட்டும்தான் நடந்துச்சா, இல்ல மத மாற்றமும் அங்கே நடந்ததா? காரணம், அந்த ஹெச்ஆருடைய பெயர் நிடா கான், அந்த 7 உயர் அதிகாரிகள் பெயர்களும் இஸ்லாமிய பெயர்களாக இருக்குது. சோ மத மாற்றம், மத ரீதியிலான பிரச்சனைகள் நடந்ததா? ஒரு பக்கம் பெண் பாலியல் வன்கொடுமை, இன்னொரு பக்கம் மத பிரச்சனை. ரெண்டுமே இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது இந்திய அளவுல. இதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன? அரவிந்த், ஆக்சுவலி வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் வந்து ரொம்ப என்ன சொல்றது, அண்டர் எஸ்டிமேட்டட், அண்டர் ரேட்டடாக இருந்ததுனால மட்டும்தான் வந்து இந்த விஷாகா கைட்லைன்ஸ் அப்படின்றது நம்ம கொண்டு வந்தது. சுப்ரீம் கோர்ட் லென்த் அண்ட் பிரெத், அதாவது இந்த விஷாகா கைட்லைன்ஸ் அப்படின்றது கூட வந்து பார்லிமெண்ட்ல தானா வந்த ஒரு விஷயம் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன்ஸ்ல வந்ததுக்கு அப்புறமா தான் விஷாகா கைட்லைன்ஸ் அப்படின்ற ஒரு லாவை வந்து அந்த கேஸை ரெஃபரன்ஸா வச்சு பாஷ் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணுது 2013. பட் 2013 பண்ணி நம்ம இப்போ 2026 இருக்கோம். கிட்டத்தட்ட 15 வருஷம் கழிச்சு கூட பெண்களுக்கு வேலை செய்யற இடத்துல வந்து ஒரு செக்ஷுவல் தொல்லை இல்லைன்னா வந்து இந்த மாதிரி மத மாற்றம் இதெல்லாம் வந்து நடக்குது அப்படின்னா நம்ம இன்னும் வந்து பெண்களை எவ்வளோ வந்து பின்னாடி தள்ளுறோம் அப்படின்றது தான் இதுல ஒரு கேள்வி. இந்த நியூஸை பார்த்து எத்தனை பேர் பெற்றோர்கள் வந்து ரொம்ப ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபேமிலியில இருக்கிறவங்க இல்ல தைரியமா அவங்க பெண்களை வந்து வேற ஸ்டேட்டுக்கோ இல்ல வேற இடத்துக்கோ வந்து அனுப்பிச்சு இல்லம்மா நீ போய் வேலை பார்த்துக்கோ அப்படின்ற சொல்ற நம்பிக்கை வந்து எப்படி அவங்களுக்கு வரும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இது வந்து ஒரு ஐ ஓப்பனர் கண்டிப்பா.
ஆனா என்சிஆர்பி ரிப்போர்ட்டை என்ன தெளிவா சொல்றாங்க அப்படின்னா, ஒர்க் பிளேஸ்ல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் நடக்கும்போது இல்ல ஏதாவது ஹராஸ்மெண்ட் ஃபார் விமன் அட் ஒர்க் பிளேஸ் நடக்கும்போது அதுல 10% மட்டும்தான் வந்து வெளியில வந்து பேசுறாங்க. 90% வெளியில பேசுறது கிடையாது. அந்த 90% வெளியில பேசாமலேயே 10% நமக்கு இவ்வளோ வந்து குரல் நடுங்குது அப்படின்னா, அந்த 90% வெளியில வந்து பேச ஆரம்பிச்சாங்கன்னா எங்க போய் வந்து நம்ம நாடு நிற்கும், நம்ம ஒருத்தங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு பெண்களை இன்னும் அப்ஜெக்டிஃபை பண்றோம் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி ஐடி கம்பெனிஸ்ல நடக்கிற விஷயங்கள் வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள். நான் குறிப்பா நீங்க சொல்றீங்க விசாகா கைட்லைன்ஸ், அது வந்து எல்லா கம்பெனிகளிலுமே கம்பல்சரி பெண்கள் வேலை பார்க்கக்கூடிய அனைத்து இடங்களிலுமே மஸ்ட் அப்படின்ற சூழ்நிலையில இங்க அதற்கான ஒரு கைட்லைன்ஸ் இருந்திருக்கா டிசிஎஸ்ல? இல்ல எல்லா இடத்துலயுமே அது மேண்டேட்ரிங்க. நீங்க விஷாக்கா கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணாம நீங்க விமன் எம்ப்ளாயீஸை பண்ணவே முடியாது. அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, பெண்களுக்கு வந்து இப்போ நம்ம வேலைக்கு அவங்க போறதே வந்து ஒரு பெரிய கஷ்டமான ஒரு தருணங்க. நான் அதை ஒத்துக்கிறோமோ இல்லையோ அதுதான் உண்மை. ஏன்னா வந்து இப்போ 2020-21 பார்த்தீங்கன்னா விமென் கிராஜுவேட்ஸ் பெண்கள் வந்து கிராஜுவேஷன் பண்ணி வெளியில வரவங்க 47% இருந்தது. அப்புறமா 2024-25 பார்த்தீங்கன்னா அது 50% மாறுச்சு. ஸோ டெக்னிக்கலி ஒரு காலேஜ்ல இருந்து கிராஜுவேட்ஸ் வெளியில வராங்கன்னா அதுல 50% வந்து கேர்ள்ஸ் ஆன் ரெக்கார்ட். ஆனா அதுல 26% மட்டும் தான் வேலைக்கு போறாங்க. மிச்சம் 24% வேலைக்கே போறது கிடையாது. அங்கேயே உங்களுக்கு ஒரு பெரிய ரிசோர்ஸ் லாஸ். அந்த 26%லயுமே திரும்ப வேலைக்கு போயிட்டு கல்யாணம் ஆகி குழந்தைக்கு அப்புறமா திரும்ப வேலைக்கு வரவங்க கிட்டத்தட்ட 13% மட்டும்தான். ஸோ இந்த 13% மட்டும்தான் திரும்ப, அதாவது 50% எங்க 13% எங்க. ஸோ அந்த 13% வந்து வேலைக்கு தேடி உங்களுக்கு அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி, மாமனார் மாமியாரை கன்வின்ஸ் பண்ணி, வீட்டுக்காரரை கன்வின்ஸ் பண்ணி, சொசைட்டிக்கு ஆன்சரபிளாக இருந்து குழந்தைங்களை என்ஷோர் பண்ணி குழந்தைங்க சேஃபாக இருக்காங்க அப்படின்றத தாண்டி அவங்க வேலை செய்ய வந்தா அந்த இடத்துல இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் நடந்ததுன்னா எந்த பெண்ணுக்கு தைரியம் இருக்கும் வீட்டில் போய் சொல்றதுக்கு? மேம் ஃபர்ஸ்ட் நீங்க எந்த விஷயம் என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னவா இருக்கும்? வேண்டாம் வேலையை விட்டுடு, இல்ல வேற வேலை தேடு. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இந்த ஒரு இந்த டிசிஎஸ்ல நடந்த ஒரு ஒரு விபத்துன்னு தான் சொல்லணும்னா இதை இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுனால மற்றவங்களுக்கும் ஒரு தைரியம் வரணும் அப்படின்றது தான் விஷயம். இதுல பெண்களை குறிப்பா என்ன ஆயிடுது அப்படின்னா, இந்த ரேப் கேஸா இருக்கட்டும், எந்த மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட்டா இருக்கட்டும், பெண்கள் உடனே என்ன நினைச்சிடுறாங்கன்னா நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணா நம்ம மேல தப்பு விழுந்துருமோ அப்படின்றது தான். ஏன்னா நம்ம சொசைட்டியும் அப்படிதான் இருக்கு. நம்ம மக்களும் ஃபர்ஸ்ட் நீ என்ன துணி போட்ட, 10 மணிக்கு நீ ஏன் வெளியில போன, நீ ஏன் ஆம்பளை பசங்களோட நிக்கிறேன்ற கேள்விதான் வருதே தவிர வீட்டுல இருக்கிற ஆம்பளை பையனை ஒழுங்கா வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ஒரு பக்குவமோ இல்ல அதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோ நம்ம யாரும் எடுக்கிறது கிடையாது. மேம் நீங்க பேசும்போது சொன்னீங்க தைரியம் இல்லாம போயிடுது சில இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்கும்போது அப்படின்னு. ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் போது இந்த டிசிஎஸ் சம்பவத்தில் பார்க்கும்போது ஒரு பெண்ணே தான் காரணமா இருந்திருக்காங்க. அந்த ஹெச்ஆர் நீடா கான் அப்படின்றவங்க ஒரு பெண்மணி தான். அந்த உயர் அதிகாரிகள் 7 பேருக்கும் இந்த மாதிரி பெண்கள் இச்சையாக பயன்படுத்தப்பட்டிருக்காங்கன்னா இவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் போய் இவங்க எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காம இருந்ததன் விளைவுதான் இவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் அடுத்தடுத்து உலகமே உற்று நோக்கக்கூடிய ஒரு செயலாக இது பார்க்கப்படுது இல்ல? கரெக்ட் இல்ல? டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் அரவிந்த், இது வந்து ஒன்லி விமன் ஹராஸ்மெண்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கிடையாது. ஏன்னா இதுல வந்து இது கன்வர்ஷன்ஸ் பத்தியும் நிறைய பேசியிருக்காங்க. கன்வெர்ட் பண்ணதுக்காக வந்து அவங்கள வந்து தூண்டி இருக்காங்க. அதே மாதிரி ஹிந்து மதம் ஃபாலோ பண்ற பெண்களை வந்து தப்பா பேசியிருந்திருக்காங்க. வெஜிடேரியனா இருக்கிறவங்கள ஃபோர்ஸ் பண்ணி நான் வெஜிடேரியன் சாப்பிட வச்சிருக்காங்க. ஸோ இட் ஹஸ் பீன் அ லாட். இது வந்து ஒரு நார்மல் ஹராஸ்மெண்ட் கிடையாது. பெண்களுக்கான நார்மலா அந்த மாதிரி என்ன சொல்றது, ஒரு பேச்சுல இல்ல ஒரு அன்கம்ஃபர்டபுள் டச் அந்த மாதிரி மட்டும் கிடையாம இது வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அதையும் தாண்டி கன்வர்ஷன் வரைக்கும் போயிடுச்சு. ஸோ சச் பீங் த கேஸ் வந்து இது வந்து ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்டா நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஜஸ்ட் அ பிகினிங். இதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ்லயா இருக்கட்டும் இல்ல மத்த கார்பரேட் கம்பெனிஸ்லயா இருக்கலாம், பெண்களை வந்து எந்தெந்த மாதிரி டார்ச்சர் பண்றாங்கன்னு ஒருத்தவங்களும் இப்ப வெளியில வந்து பேச பேசதான் நமக்கு உண்மை என்னன்றது புரியும். ஏன்னா நான் திரும்பவும் சொன்ன மாதிரி அந்த 17% 15% பெண்கள் மட்டும்தான் ஒரு கம்பெனியில என்ன சொல்றது தாக்கு பிடிச்சு எல்லா ஒரு சோஷியல் சொசைட்டல் ப்ரெஷரையும் மெயின்டைன் பண்ணி வேலைக்கு வர டைம்ல இந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் இன்சிடென்ட்டை நம்ம வெளியில கொண்டு வந்தோம்னா நாளைக்கு அந்த பெண்ணுக்கு வேற எந்த ஒரு கம்பெனிலுமே வேலை கிடைக்காது. அவங்க வீட்லயும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஃபினான்ஷியல் டிபெண்டன்சி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் பெண்கள் வெளியில வந்து வேலை செய்யறதுமா. அந்த ஃபினான்ஷியல் டிபெண்டன்சி திரும்ப வீட்டுல போய் உட்கார்ந்து ஒரு ரூபாய்க்கும் இன்னொருத்தவங்களை எதிர்பார்க்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு சரி பரவாயில்ல இதை சகிச்சுட்டு போவோம், இதை வெளியில சொல்லாம இருந்தோம்னா அட்லீஸ்ட் நம்ம இண்டிபெண்டா இருக்க முடியும் அப்படின்ற ஸ்டாண்டு தான் பெண்கள் எடுக்கிறது.
இல்ல பல பெண்கள் வெளியில சொல்லாம இருக்கிறதுக்கு காரணம் தங்களுடைய அந்த கரியரே போயிடும் அப்படின்ற ஒரு பயத்தினால மட்டும்தானா மேம்? ஏன்னா கரியர் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கே. அதுக்கு அதாவது மாற்று வழி என்ன பெண்கள் மேம்? அப்படின்ற அது இதுக்கு மாற்று வழி ஒரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது ஓவராலா ஒரு சின்ன இன்சிடென்ட்டோ டிசிஎஸ் நடந்ததுனால இது மாறிடுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இன்னைக்கு டிசிஎஸ் நடக்கும், வேற எங்கேயாவது நடக்கும். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொன்னு ஏதாவது நடந்திருக்கும். பட் த பாயிண்ட் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் டு தட், என்ன நம்ம பெண்களை வந்து எந்த மாதிரி அப்ஜெக்டிஃபை பண்றோம் அப்படின்றதுல தான் இது வந்து நிக்கிற விஷயம். முன்னாடி மாதிரி கிடையாது. இப்போ எல்லாரும் படிச்சிருக்கோம். முன்னாடி அளவுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு ஒரு பதட்டம் வந்து பெண்கள் கிட்ட கிடையாது. ஆனா இப்போ பெண்களோட பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் மட்டும்தான். ஒரே வேலை, அந்த வேலை ஒரு ஆணுக்கும் போகலாம் பெண்ணுக்கும் போகலாம் அப்படின்னும் போது ஆணை சூஸ் பண்றது வந்து அவரு ரொம்ப புத்திசாலி அப்படின்றது மட்டும் கிடையாது. சூஸ் பண்றதுக்கு ரீசன் என்னன்னா, ஒரு ஒரு அதாவது ஒரு 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 சேயிங் இருக்கு, இஃப் யூ ஹையர் அ உமன் யூர் ஹையரிங் அ ஃபேமிலின்னு. ஒரு பெண்ணை நீ வந்து சேர்த்துக்கிட்ட அப்படின்னா ஒரு நாள் வந்து அவங்க அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு உடம்பு சரியாம போகலாம். ஒரு நாள் வந்து அவங்க வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியாம போகலாம். ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் உமன் இந்த ஃபேமிலி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்க இதை ஃபிக்ஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், பெண்கள் வந்து வேலை செய்யறதுக்கு அவங்களுக்கான ஒரு அட்மாஸ்பியரை நீங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலன்னா, இப்போ காலம் எல்லாம் போச்சு. இப்போ நம்ம இருக்கிற காலத்துல கூட சொல்லலாம், இல்லம்மா கல்யாணம் ஆயிடுச்சா வீட்டில் உட்காரு, இதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி தான் முக்கியம் அப்படின்னு அட்லீஸ்ட் நம்ம ஜென்ரேஷன்ல சொல்லலாம். இப்போ நமக்கு அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு நம்ம நல்ல படிப்பறிவு கொடுத்து, அப்படியாம்மா கல்யாணம் பண்ணிட்டு வீட்டில் வந்து பிரச்சனைனா நீ வீட்டில் இருந்துக்கோ, மாப்பிள்ளை வந்து வெளில போய் வேலை செய்வாருன்னா எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கும்? எந்த பொண்ணு ஃபேமிலி எக்ஸ்டெண்ட் பண்ணும்? இப்போ இது எப்படி வந்துடும்னா, பெண்கள் வந்து இப்போ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு நினைக்கிறாங்க, பெண்கள் வந்து குழந்தைய பெத்துக்க வேண்டாம்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா அதுக்கான சமுதாயத்தை நீங்க கிரியேட் பண்ணி கொடுக்கல. இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி தாத்தா பாட்டிலாம் கூட இல்ல. ஸோ அந்த பெண் தனியா போய் அவ சம்பாதிச்சுட்டு வந்து திரும்ப குழந்தைங்களை பார்த்துக்கணும்னா அதுக்கு கவர்மெண்ட் என்ன மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்கீங்க? சொசைட்டெல்லாம் என்ன ஒரு செட்டப் இருக்கு? எல்லாத்தையும் நம்ம வெஸ்ட்ல இருந்து கத்துக்கிறோம் இல்லையா? வெஸ்ட்ல இருந்து என்னென்ன விஷயம் கத்துக்க கூடாதோ அதெல்லாம் கத்துக்கிட்டோம். அதாவது சேம் செக்ஸ்லாம் நம்ம கத்துக்க கூடாத ஒரு விஷயம், அதெல்லாம் வந்து பேக் சீட்ல போட வேண்டிய ஒரு விஷயத்த இப்போ அது பப்ளிக்கா ஒரு பப்ளிக் டிஸ்பிளே ஆயிடுச்சு. பட் எதை பத்தி நம்ம கத்துருந்துருக்கணும்? ஃபேமிலி சிஸ்டம் பத்தி நம்ம கத்துருந்துருக்கணும். ஏன்னா அதுதான் நம்ம பேஸ். அந்த ஃபேமிலி சிஸ்டம் சர்வைவ் ஆகணும்னா அந்த வீட்டில் இருக்கிற பெண்ணு நினைச்சா மட்டும்தான் முடியும். அப்போ அந்த பொண்ணு படித்த பொண்ணு, வேலைக்கு போகணும்னு நினைக்கிற பொண்ணு, ஃபேமிலியும் மெயின்டைன் பண்ணணும், இல்லை என் கரியரையும் மெயின்டைன் பண்ணணும்னா அதுக்கான சொசைட்டல் செட்டப் நமக்கு இருக்கா இல்லையான்றது தான் கேள்வி. இன்னைக்கு கண்டிப்பா கிடையாது. மேம் நீங்க பேசும்போது செக்ஸுவல் இன்சிடென்ட்ஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கன்வர்ஷன். செக்ஸுவல் இன்சிடென்ட்ஸ் ஒரு பக்கம் வைக்கும்போது இந்த கன்வர்ஷன் நடக்குது, இப்ப மத்த இடங்கள் நடக்குதுன்னா ரைட், ஓகே. ஐடி செக்டார் எல்லாமே படிச்சவங்க அங்கேயும் இது மாதிரியான மதமாற்றங்கள் அப்படின்றத எப்படி இது எப்படி ஏத்துக்க முடியும்? ஆக்சுவலி அப்போ அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஆழ்ந்து இவங்க வந்து மதமாற்றத்தில் இருக்காங்க அப்படின்றது தான் நமக்கு எடுத்துக்காட்டுது. அதாவது ஒரு ஐடி செக்டர்ல கூட ஒரு மதமாற்றம் நடக்குது அப்படின்னா, மதமாற்றம் அப்படின்றது என்ன ஸ்பீட்ல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது தான் இதுல ஒரு வேடிக்கை. வெரி அன்பார்ச்சுனேட்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டே ஒன்ல இருந்தே நம்ம நம்ம தமிழ் நம்ம இந்தியன் ஹிஸ்டரி எடுத்து நீங்க பார்த்தாலுமே கடந்த ஒரு 500 வருஷம், ஒரு 600 வருஷமா அப்பத்துல இருந்து தான் மதமாற்றமே நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நமக்கு வெளியில இருந்து வேற வேற மதத்துக்காரங்க வந்து நம்மளுக்கு மதம் மாற்றம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்சிடென்ட் அவங்களுக்கு இருந்தது கிடையாது. ஸோ இந்த 500-600 வருஷமா மதம் மாற்றம் பண்ண எல்லாருமே ஹிந்துஸ் தான். மதம் மாற்றம் பண்ணது வந்து ரொம்ப நெக்லிஜிபிள் பர்சன்ட் தான் வந்து உங்களுக்கு மற்ற மதத்துக்காரங்களா இருப்பாங்க. ஸோ எப்பவுமே இந்த வல்லரபிள் கிளாஸ் அப்படின்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ். ஏன்னா டாலரன்ஸ் அப்படின்றது நமக்கு நம்மளோட கல்ச்சர்ல இருக்கிற ஒரு விஷயம், ஹிந்து கல்ச்சர்ல இருக்கிற ஒரு விஷயம், மற்றவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறதுல ஒரு விஷயம். அதாவது ஒரு ஹிந்துவா வந்து ஒரு வேற மதத்தை சார்ந்த இடத்துக்கும் நம்ம போகலாம், அவங்களையும் நம்ம வழிபடலாம் அப்படின்றது நம்மளோட கலாச்சாரத்துல நம்மளுக்கு அக்செப்டபிள் நார்ம். அது மற்ற கலாச்சாரத்துல அது கிடையாது. மற்ற இஸ்லாமியர்லயோ கிறிஸ்தவர்லயோ நீங்க பாத்தீங்கன்னா கூழ் ஊத்துறமா வந்து இங்க கூழ் குடிங்க அப்படின்னா குடிக்க மாட்டாங்க. ஆனா நம்ம போய் அவங்க வந்து கிறிஸ்மஸ் கேக் சாப்பிடணும்னா நம்ம போய் சாப்பிடுவோம். இது வந்து அவங்க சின்னவங்க நம்ம பெரியவங்க, இல்ல நம்ம சின்னது அவங்க பெரியதுன்றது கிடையாது. மதமாவே நம்மளுக்கு டாலரன்ஸ் அதிகம். அவங்களோட மதத்தோட பேசிக்ஸே இன்டாலரன்ஸ். ஸோ சச் பீங் த கேஸ், எப்பவுமே நீங்க கன்வர்ஷன் பாத்தீங்கன்னா அது எப்பவுமே ஹிந்து கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் இருக்குமே தவிர அதுவும் இந்த ட்ரைபல் ஜோன்ல இருக்கிற கம்யூனிட்டிஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு படிப்பறிவு கம்மியா இருக்கிறதுனால. இப்போ இதுல வந்து அப்படி கிடையாது. இது ஐடி கம்பெனில கன்வர்ஷன் நடக்குது அப்படின்னா இதுல என்ன சாஃப்ட் கார்னர்? நான் சொன்ன அதே பாயிண்ட் உங்களுக்கு. ஒரு பெண்ணுக்கு வேலை கிடைக்கிறது கஷ்டம்.
50,000 60,000 ஒரு வேலை அவ தக்க வைக்கிறதுக்காக அவ எந்த அளவுக்குமே ஃப்ளெக்ஸ் பண்ணுவான்றது தான் முடிவு. ஏன்னா முன்னாடி இருந்த மாதிரி இப்ப வந்து பெண்கள் வந்து வீட்டுல இருக்கிறத விருப்பப்படுறது கிடையாது. அவங்க இண்டிபெண்டா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களோட சுய சம்பாத்தியத்துல இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ சச் பீங் த கேஸ் இவங்களுக்கு சாஃப்ட் டார்கெட் யாரு? ஐடி கம்பெனில இருக்கிற பெண்கள். அவங்க தானே நைட்லாம் வேலை செய்யறாங்க. அதாவது 10 மணி நேரம் வேலைக்கு 13 மணி நேரம் 15 மணி நேரம் 20 மணி நேரம் வேலை செய்யற கம்பெனிஸ்லாம் கூட இருக்காங்க. ஸோ எதனால அப்படி வேலை செய்யறாங்க? ஏன்னா அவங்க வேலையை தக்க வச்சுக்கிறதுக்காக செய்யற ஒரு விஷயம். ஸோ வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்க இவ்வளவு தூரம் ஃபிளெக்ஸ் பண்றாங்கன்னா, இந்த இடத்துல மத திணிப்பு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க வல்லரபிளா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனா இது ரொம்ப டீப்பா போய் ஐடி கம்பெனிஸ் வரைக்கும் அவங்க ரீச் பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஃபுல்லா முடிஞ்சாச்சு, இப்போ செகண்ட் லெவலுக்கு வந்த மாதிரி தான் கணக்கு. ஓகே மேம், பெண்களுக்கு எதிராக ஓகே, இந்த மத மாற்றம் ஆண்களையும் எந்த விதத்திலையும் பாதிக்கலையா? ஏன்னா செக்ஷுவல் இன்சிடென்ட் நடந்தனால மட்டும்தான் இது வெளியே தெரிய வந்தது அப்படின்னா, ஆண்களுக்கு எந்த ஒரு மத மாற்ற பிரச்சனையும் இதுல இருக்கலையா அந்த ஐடி செக்டார்ல? ஆன்டி கன்வர்ஷன் லா அப்படின்றது ரொம்ப நாளாவே வந்து இந்தியாவில் பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயங்க. இது திரும்பவும் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம அதை பேசுறதுனால இப்போ இருக்கிற பிஜேபி தான் ஆரம்பிச்சிருச்சு, ஹிந்துத்வா கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா இப்போ ஒரு சின்ன டிஸ்கஷன்ல கூட நான் அதுதான் சொன்னேன். இப்போ விமன் ரிசர்வேஷன் பில் 33% ரிசர்வேஷன் பில் வந்திருக்கு. பிஜேபி வந்து ஃபுல்லாவே வந்து ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு எல்லாரையும் மக்களை பயன்படுத்துறதுக்கு, நான் தோ ஐ எம் நாட் அ பிஜேபி பர்சன், பட் ஐ எம் பவுண்ட் டு சே தட் மக்களை எப்படி நம்ம டைவர்ட் பண்றோம் அப்படின்னா, இது ஆரம்பிச்சதே யாருன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான். இந்த ஆன்டி கன்வர்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் 1960s கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான். ஏன்னா நிறைய பேர் கன்வெர்ட் ஆயிட்டே இருக்காங்க. அவங்க டார்கெட் பண்றவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கிறதுனால 1967 இஃப் ஐம் ரைட் ஆரம்பிச்சது வந்து காங்கிரஸ்ல, ஸோ ஹிமாச்சல் பிரதேஷ்ல. ஸோ சச் பீங் த கேஸ் கன்வர்ஷன் அப்படின்றது ஒருத்தங்களை வந்து நீங்க வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா கன்வெர்ட் பண்ணலாம், ஒருத்தங்க விருப்பப்பட்டு கன்வெர்ட் ஆறாங்க, தட் இஸ் தேர் ரைட். ஆர்டிகல் 25. ஒருவேளை ஒருத்தங்க விருப்பப்பட்டு கன்வெர்ட் ஆகலை அப்படின்னா நீங்க அவங்களை அல்யூர் பண்றது, அதாவது சொல்லி 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 ஒரு விஷயத்த உண்மைன்னு நம்ப வைக்கிறது. இது வந்து ரைட் டு ப்ராபகேஷன் கிடையாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டே 1977 ஜட்ஜ்மெண்ட்ல மத்திய பிரதேஷ்க்கு அகேன்ஸ்டா சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க ஒரு மதத்தை வந்து ப்ரீச் பண்றது, ப்ரொபகேட் பண்றது வேற, ஒரு மதத்தை வந்து நீங்க ஃபோர்ஸ் பண்ணி அல்யூர் பண்றது வேற. அதாவது ஒரே விஷயத்த, அதுக்கு தான் வந்து இப்போ இந்த நார்த் பெல்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லவ் ஜிஹாத் அப்படின்ற கான்செப்ட் வந்து நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம செக்யூலர் கண்ட்ரி, எல்லா ஒரு மதத்தையுமே வந்து ஈக்குவல் ஃபுட்டிங்ல நம்ம பார்க்குறோம். உங்க மதத்தை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, யாரும் எந்த மதத்தையும் வந்து தரக்குறைவா பேசக்கூடாது, அவங்கவுங்க மதத்துக்கோட ஸ்ட்ரென்த்தை நீங்க இங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் செக்யூலர். ஸோ சச் பீங் த கேஸ், ஹிந்துஸ்க்குன்னு தனியா ஒரு ரூல்ஸ் இருக்கு, முஸ்லிம்ஸ்க்குன்னு தனியா ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஹிந்து நீ ஒரு வாட்டி தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், ஏன்னா ஓ மதத்துல அதுதான் அலவுடு. முஸ்லிம்ஸ் நீ மேக்சிமம் 5 வாட்டி கல்யாணம் பண்ணிக்கலாம், ஏன்னா ஓ மதத்துல அது அலவுடு. ஸோ டெக்னிக்கலி நம்ம லாஸ் கூட ரிலிஜியஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இதை டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ சச் பீங் த கேஸ், இதையும் மீறி கன்வர்ஷன் நடக்கும்போது நீ வந்து இந்த ஒரு லாவை யூஸ் பண்ணி நிறைய வந்து முஸ்லிம் ப்ரொபகேஷனை பண்றதுனால இன்னும் நிறைய பெண்களை வந்து கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ரீசனை வச்சு நீ ஒருத்தவங்களை கல்யாணம் பண்றேன்னா இதுவும் வந்து கன்வர்ஷன்ல தான் வரும். ஸோ திஸ் ஆல்சோ வில் பி அட்ராக்டட் இன் ஆன்டி கன்வர்ஷன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ப்ரெவலண்டா சத்தீஸ்கட்ல, ஏன்னா அங்க நிறைய எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி இருக்கிறதுனால, படிப்பறிவு கம்மி இருக்கிறதுனால ட்ரைபல் கம்யூனிட்டியவே அழிக்கிற அளவுக்கு இது ஒரு பெரிய ஸ்ப்ரீ ஆயிடுச்சு. அதாவது அந்த ஊர்ல இருக்கிற குழந்தைங்கள்ல எண்ணி எண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய முஸ்லிம் பசங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது, கன்வர்ஷன் நடக்கிறது, சில பேரை வந்து அடிச்சு கன்வெர்ட் பண்றது, இது எல்லாமே ஃபேக்ட்ஸ். நான் சொல்றது எல்லாமே ஃபேக்ட்ஸ். ஐம் டெல்லிங் யூ வாட் இஸ் தேர் இன் த கோர்ட்ஸ் ஒர்க். ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுனால இப்போ ஆன்டி கன்வர்ஷன் லா அப்படின்றது வந்து சத்தீஸ்கட்ல கொண்டு வந்திருக்காங்க, இப்போ மத்திய பிரதேஷ்ல பேசிட்டு இருக்காங்க, மகாராஷ்டிரால பேசிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா ஸ்டேட்லயுமே பேசுறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், ஆன்டி கன்வர்ஷன் அப்படின்னு நம்ம பேசின உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா எல்லாருமே ஹிந்துவா மாத்திடுவாங்க. அதாவது நம்ம மக்களுக்கு வந்து அவங்கள பயம்படுத்துறது இப்படி பயம்படுத்தலாம், அவங்கள ஏமாத்துறது இப்படி ஏமாத்தலாம். இதுல மட்டும்தான் வந்து நம்மளோட அரசியல்வாதிகள் வந்து பண்ற விஷயம். ஒரு சிஏஏ வந்துதான், ஐயோ சிஏஏ வந்துதான் முடிஞ்சது, முஸ்லிம்ஸ்க்கும் இதுக்கப்புறம் இந்தியாவுக்கும் சம்பந்தமே கிடையாது, அந்த ஏரியால இருக்கிற முஸ்லிம்ஸ் இதுக்கப்புறம் ஓட்டே போட முடியாது, நீங்க இந்தியன் சிட்டிசன்ஸே கிடையாதுன்னு ஒரு பெரிய பிரளயம். ஆர்டிகல் 370 கொண்டு போனோம், ஆர்டிகல் 370 முடிங்க அப்படின்னு சொல்றோமா, ஐயோ ஆர்டிகல் 370 முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், இதுக்கப்புறம் காஷ்மீர்ல ஒரு முஸ்லிம் இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பிரளயம்.
முடியும். அதே மாதிரி இப்போ 33% ரிசர்வேஷன் வருது, ஐயோ அவ்வளோதான், சவுத் இந்தியாவுக்கு ஒரு ரெப்ரஸன்டேஷனே இல்லாமல் போயிட போது, நம்ம நாடு நமக்கும் இந்த நாட்டுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொபகண்டா. அதே மாதிரி தான் ஆன்டி கன்வர்ஷன் அப்படின்னு நம்ம பேசணும்னாலே, ஓ அப்போ முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ் எல்லாரையுமே ஹிந்துவா மாத்திடுவாங்கன்றது கிடையாது. ஆன்டி கன்வர்ஷன் எவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஹிந்துக்கு முக்கியமோ அவ்வளோ தூரத்துக்கு ஒரு முஸ்லீமுக்கும் முக்கியம், அவ்வளோ தூரம் ஒரு கிறிஸ்தவருக்கும் முக்கியம், அவ்வளோ தூரம் ஒரு சீக்கியருக்கும் முக்கியம். ஒரு ஒரு கம்யூனிட்டி வந்து ஒரு ரிலீஜியஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கிறவங்க போய் இன்னொருத்தவங்க கிட்ட மதம் மாற்றத்துக்கு ஃபோர்ஸ் பண்றாங்கன்னா, அது எந்த கம்யூனிட்டியா வேணா, எந்த ரிலீஜியஸ் கம்யூனிட்டியா வேணா இருக்கலாம். வெறும் முஸ்லிம்ஸ் மட்டும்தான் இப்போ சொல்றோமா? கிடையாது. நம்ம வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா ஏன் எப்போ பார்த்தாலும் நீங்க அவங்களே கொண்டு வரீங்க? கிடையாது. லவ் ஜிஹாது என்ன சொல்றது, கன்வர்ஷன்னா ஏன் நீங்க எப்போ பார்த்தாலுமே வெறும் முஸ்லிம்ஸை மட்டுமே டார்கெட் பண்றீங்க? கிடையாது. கிறிஸ்டியன்ஸும் பண்ணியிருக்காங்க. ஆந்திர பிரதேஷ்ல எத்தனை கேஸ் ஓடிட்டு இருக்கு, கேரளால எத்தனை கேஸ் ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி ஹிந்துஸை பண்ணதே கிடையாது, பண்ணியிருக்காங்க. நித்யானந்தா என்ன பிரச்சனையில மாட்டினாரு? செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல தானே மாட்டினாரு. இந்த ராம் ரஹீம் எதுல போய் உள்ள உட்காந்துட்டு இருக்காரு? செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல தானே நடந்திருக்காரு. சி, விஷயம் என்னன்னா, லா இஸ் லா ஃபார் எவ்ரிபடி. ஆனா இதுக்கு ஒரு மதத்தை வந்து மேல பூசி நம்ம மக்களை வந்து குழப்பக்கூடாதுன்றதுதான். எஸ் ப்ளீஸ். இல்ல மேம், கன்வர்ஷன் பத்தி ரொம்ப கிளியரா சொல்லிட்டீங்க டாப் டு பாட்டம். அதே நேரத்துல இந்த நாசிக்ல நடந்த இந்த டிசிஎஸ் நிறுவனத்தில் நடந்த இந்த பெண்களுக்கு எதிரான இந்த பாலியல் வன்கொடுமை எந்த அளவுக்கு சீரியஸ்னஸ்னு தெரியல. ஏன்னா குறிப்பா அந்த காவல்துறையில வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே டைரக்டா அவங்க போயிட்டு அப்ரோச் பண்ணல. பெரிய ஒரு நிறுவனம் எப்படி போய் நம்ம டைரக்டா கை வைக்கிறதுன்னு 4 பெண் காவலர்களை ஒரு துப்புரவு பணியாளர் மாதிரி உள்ள அனுப்பிதான் அவங்க கிட்டத்தட்ட பல நாட்கள் இருந்ததுக்கு பிறகுதான் பல்வேறு தகவல் சேகரித்து அவங்க ஆக்ஷனை எடுத்தாங்க. சோ எந்த மாதிரியான அளவுக்கு பாதிப்பு பெண்களுக்கு அங்க நடந்திருக்கு, எந்த மாதிரி லெவல்ல நடந்திருக்குது? என்னென்ன, ஏன்னா இப்போ வந்து சந்திரசேகர் அவர் அந்த சிஇஓவே என்ன சொல்றாருன்னா, இது ரொம்ப கிரிட்டிக்கலான, ரொம்ப சென்சிட்டிவான பாயிண்ட், ரொம்ப சென்சிட்டிவான பார்ட் ஆஃப் லா இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால இப்போதைக்கு நான் எதுவுமே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்க விருப்பப்படல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வரைக்கும் நமக்கு வந்து எல்லாமே மீடியா இன்ஃபர்மேஷன் தான், வாட் எவர் வி கெட் டு ஹியர். அதில் தான் நமக்கு என்னென்ன தெரிய வருதுன்னா, ஒன்று செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரேப் கேசஸ் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி வந்து கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து இது கன்வர்ஷன் வந்து இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முஸ்லிம்ஸ் வந்து பர்டிகுலராக முஸ்லிமாக இருந்த ஒரு 7-8 பேர் வந்து ஹிந்து ப்ராக்டிசஸை வந்து ரொம்ப டிமீன் பண்ண பேசியிருக்காங்க. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி, நாங்கள் நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டோம், நாங்கள் வெஜிடேரியன் சொன்னவங்கள ஃபோர்ஸ் பண்ணி நான் வெஜிடேரியன் சாப்பிட வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு கம்ப்ளைண்ட்டாக நமக்கு இப்போதைக்கு ஆன் ரெக்கார்ட் கையில இருக்கான யார் கையிலயும் இல்ல. பட் திஸ் இஸ் வாட் இஸ் அ கம்ப்ளைண்ட் ப்ரிவிலன்ஸ்லி எல்லாருமே நம்பிட்டு இருக்கிறது. ஓகே மேம், இந்த விசாகா அப்படின்றது கைட்லைன்ஸ் இருக்கும் பட்சத்துல இது இல்லாம இது போல பெண்கள் பல நிறுவனங்கள் ஐடியா இருக்கட்டும், இன்னும் பல செக்டார் இருக்கு, எல்லாத்துலயும் பாதிக்கக்கூடிய பெண்களுக்கு இதை விட ஒரு அட்வான்ஸா மாற்று வழி அப்படின்னா எதை நீங்க ரெஃபர் பண்ணுவீங்க? அரவிந்த், உங்களுக்கு வேணும்னா ஒரு நாளைக்கு ஒரு லா கொண்டு வரலாம் அரவிந்த். லா கொண்டு வந்து பின்னாடி படிச்சிருக்கேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஃபைல் பண்ணி அழகா வேணா நம்ம டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த லாவை எவ்வளவு தூரம் இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்றது தான் கேள்வி. அந்த லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது அந்தந்தோட ஸ்டேட் கவர்மெண்டோட வேலை. சிம்பிள். ஒரு லா பார்லிமெண்ட் பாஸ் பண்ணி உங்க கையில கொடுத்துட்டாங்கன்னா, அந்த லாவை நீங்க எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றீங்க, எப்படி எக்ஸிக்யூட் பண்றீங்கன்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்க கையில தான். ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கையில இருக்கு. இப்ப பெங்களூர்ல நடந்தாலும் சரி, மத்திய பிரதேசம் நடந்தாலும் சரி, தமிழ்நாட்டுல நடந்தாலும் சரி, கேரளால நடந்தாலும் சரி, இது வந்து மகாராஷ்டிரால நடந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்ற கேள்வி கண்டிப்பா இருக்கும். ரெண்டாவது விஷயம் சொல்றேன் பாருங்க. இப்போ எந்த ஒரு கம்பெனி, ஒரு கமர்ஷியல் கம்பெனி நீங்க நடத்தணும் அப்படின்னாலும் நீங்க போய் அந்த இருக்கிற முனிசிபல் கார்பரேஷன் கிட்ட நீங்க பெர்மிஷன் வாங்கணும். ஒருவேளை கமர்ஷியலா நடத்துறீங்க அப்படின்னா அது அங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஐடி கம்பெனி நடத்த போறேன் அப்படின்னா நீங்க அங்க ஐடி கம்பெனி மட்டும் தான் நடத்த முடியும். இல்ல நான் வந்து இங்க ஸ்கூல் நடத்த போறேன் அப்படின்னு நீங்க பெர்மிஷன் வாங்கினீங்கன்னா நீங்க ஸ்கூல் மட்டும் தான் நடத்த முடியும். ரிலீஜியஸ் ஸ்பேஸ் இது, நாங்க வந்து இங்க வந்து கோயில் கட்டுறோம், இல்ல வந்து ஒரு தர்கா பண்ண போறோம், இல்ல இட்ஸ் பிரேயர் ஹாலா இருக்க போகுது அப்படின்னா நீங்க அது மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ சச் பீங் த கேஸ், இவங்க அந்த கார்பரேஷன் கிட்ட அப்ரூவல் வாங்கினது ஒரு ஐடி கம்பெனி மட்டும் தான் நடத்துறதுக்கு. அந்த ஐடி கம்பெனி நடத்துற இடத்துல நீங்க போய் வந்து ஒரு பிரேயர் ஹாலா அதை மாத்தி அந்த பிரேயர் ஹால்ல வந்து நீங்க முஸ்லிம் ஆஸ் அ ரிலிஜன் வந்து நீங்க இம்போஸ் பண்றது கம்ப்ளீட்லி இட்ஸ் அ கிரிமினல் ஆக்டிவிட்டி. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, அதாவது வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்றோம், வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிள்ளையார் சதுர்த்தி செலிப்ரேட் பண்றோம், வருஷத்துக்கு ஒரு வாட்டி கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்றோம், வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஈஸ்டர் பண்றோம், வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரம்ஜான் பண்றோம், வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஈத் பண்றோம் அப்படின்னா those are all festivals, those are acceptable. ஆனா தினமும் ஆஸ் அ பிரின்சிபல் நான் வந்து என்னோட ஆஃபீஸ் டைம்ல பிரேக் எடுத்து நான் போய் ப்ரேயர் பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்னா அந்த ஸ்கோப் வந்து நீங்க எல்லா ரிலிஜனுக்கும் கொடுக்குறீங்களான்றது தான் கேள்வி. எத்தனை ஐடி கம்பெனிஸ்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா பிரேயர் ஹால் அப்படின்னு கொடுக்கறதே, நீங்க அவ்வளவு எதுக்குங்க, நீங்க ஏர்போர்ட்ல போய் பாருங்க. பிரேயர் ஹால் அப்படின்ற ஏர்போர்ட்ல நீங்க இருக்கிற பிரேயர் ஹால்ல இட் இஸ் பிலீவ்ட் இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஒன்லி ஒன் ரிலிஜனா இல்லையா?
நீங்க எங்கேயாவது ஏர்போர்ட் ஹால்ல, நீங்க ஏர்போர்ட் பிரேயர் ஹால்ல போய் கந்த சஷ்டி கவசம் படிக்கிற யாரையாவது நீங்க பாத்திருக்கீங்களா? ஸோ இது அப்சல்யூட் டிஸ்கிரிமினேஷன் தானே. சரி, நான் என்ன சொல்றேன், நான் ரொம்ப செக்யூலரான பர்சனுங்க, நான் எல்லா கோயிலுக்கும் போவேன், எல்லா இடத்துலையும் கையெடுத்து கும்பிடுவேன். ஆனா செக்யூலர் அப்படின்றது என்னது? நான் ஹிந்துவா இருக்கிறவங்கள திட்டுற வரைக்கும் நான் செக்யூலரு. முஸ்லிமா இருக்கிறவங்க நீங்க தப்பு பண்றீங்க, கிறிஸ்தவரா இருக்கிறவரை நீங்க தப்பு பண்றீங்க அப்படின்னா நான் இந்துத்துவ ஆயிடுவேனா? ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பர்டிகுலரா நம்ம செக்யூலர் அப்படின்றது இந்துவர்களை நீங்க டார்கெட் பண்ற வரைக்கும் நீங்க செக்யூலருங்க. தீபாவளி நீங்க செலிப்ரேட் பண்ணலன்னா நீங்க செக்யூலர், பொங்கல் செலிப்ரேட் பண்ணலன்னா நீங்க செக்யூலர். ஆனா நீங்க வந்து ரம்ஜான் கஞ்சி குடிக்கலன்னா நீங்க செக்யூலர் கிடையாது. நீங்க வந்து அப்ப நீங்க இந்துத்துவா. நீங்க வந்து கிறிஸ்மஸ்ல போய் கிறிஸ்மஸ் அன்னைக்கு போய் நீங்க கேக் சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க, ஓ நீங்க வந்து அப்ப ஹிந்துத்துவா, யூஆர் நாட் அ செக்யூலர் பர்சன். இதை தான் ரீடிஃபைன் பண்ணணும். அண்ட் நோ மோர் முஸ்லிம்ஸ் ஆர் மைனாரிட்டிஸுங்க, தேர் செகண்ட் மெஜாரிட்டி. எவ்வளவு நாள் என்ன மைனாரிட்டின்னு சொல்றோம்? ஹிந்துவுக்கு அப்புறம் இருக்கிற மெஜாரிட்டி அவங்க தானே. ஸோ நமக்கு இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சிருக்கோம், நம்ம இவ்வளோ டாலரண்டா இருக்கோம், நம்ம அவங்கள பிரதர் சிஸ்டரா பார்க்குறோம், நம்ம அவங்கள அக்செப்ட் பண்றோம் அப்படின்னா நீங்களும் அந்த மாதிரி பண்ண வேண்டிய தருணத்துல இப்ப இருக்கீங்க. இல்லைன்னா என்ன ஆயிடும்னா, அப்துல் கலாம் மாதிரி பார்த்த ஒரு கம்யூனிட்டியை நம்ம இந்த மாதிரியும் விமர்சிக்கிறதுக்கு நம்ம நிர்பந்தத்துக்கு தள்ளப்படும். ஓகே, ஓகே மேம். உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. தேங்க்யூ.